எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். ஓணத்துக்காக சத்யா ஸ்பெஷல் சாம்பார் எப்படி நாங்கள் வீட்டில் செய்கிறேன் அப்படின்னு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறது. சத்யா ஸ்பெஷல் சாம்பார் இருக்குது, அதே மாதிரி வில்லேஜ் ஸ்டைலாக இருக்கிற நாடன் சாம்பாரும் இருக்குது. இதுக்கு ரெண்டும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. சத்யா ஸ்பெஷலுக்காக செய்யும்போது நம்ம இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் எதுவும் சேர்க்கறது இல்லை. ஆனால் வில்லேஜ் ஸ்டைல் நாடன் சாம்பாருக்கு நம்ம வீட்டில் கிடைக்கிற எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்து தான் செய்யறது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். ஒரு கப் அளவுக்கு சாம்பார் பருப்பு குக்கருக்குள்ளே போட்டு 2-3 டைம் நல்லா கழுகி நிறைய தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா வேகணும், அப்போ தான் சாம்பாருக்கும் டேஸ்ட் இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி நல்லா வேக விட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம காய்கறி வேக வச்சு எடுக்கணும். அதுக்காக நம்ம குக்கர் யூஸ் பண்ணலை, இதே மாதிரி இருக்கிற ஓப்பன் வெசலில் தான் காய்கறி எல்லாமே வேக வைக்கிறது. 150 கிராம் அளவுக்கு மஞ்சள் பூசணி, அப்ரோக்சிமேட்டாக இருக்குது, கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பெரிய சைஸ் கத்திரிக்காய், 200 கிராம் அளவுக்கு சேனக்கிழங்கு, கூடவே சின்ன வெங்காயம் நான் அதில் சேர்க்கிறேன். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சேர்க்க வேண்டியதில்லை. ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கு. காரத்துக்கு தகுந்த மாதிரி 4 to 5 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இது வேக விட்டுக்கலாம். இந்த எல்லா காய்கறியுமே நல்லா வேக வேண்டியதுதான், அதனால தான் இது நம்ம முன்னாடி வேக வைக்கிறேன். இது முக்கால்வாசி வெந்ததுக்கு அப்புறம் முருங்கைக்காய், வெண்டைக்காய், தக்காளி இது 3ம் சேர்க்க வேண்டியது இருக்குது. 2 மீடியம் சைஸ் முருங்கைக்காய், 4 to 5 வெண்டைக்காய், ஒரு பெரிய சைஸ் தக்காளி இதுவும் கூடி நான் இப்போ சாம்பாரில் சேர்க்கிறேன். இங்கே கேரளாவில் சாம்பார் செய்யும்போது எல்லா வெஜிடபிள்ஸும் மிக்ஸ் பண்ணி தான் சாம்பார் செய்யறது. நம்ம அங்கே செய்கிற மாதிரி முருங்கைக்காய் சாம்பார், வெண்டைக்காய் சாம்பார், இல்லை முள்ளங்கி சாம்பார், கத்திரிக்காய் சாம்பார்னு சொல்கிற மாதிரி ஒரு வெஜிடபிள் ஸ்பெஷலாக நிறைய சேர்த்து நம்ம இங்கே சாம்பார் செய்யறதில்லை. அதே மாதிரி வில்லேஜ் ஸ்டைல் நாடன் சாம்பார் செய்யும்போது அதில் நம்ம பூசணிக்காய், அதே மாதிரி புடலங்காய், நேந்திரக்காய், பச்சை நேந்திரக்காய் இருக்கு இல்லைங்களா, நேந்திரக்காய், கேரட், இந்த மாதிரி நமக்கு என்னென்ன அவைலபிளாக இருக்குமோ அதெல்லாம் சேர்த்து தான் சாம்பார் செய்யறது. இன்றைக்கி நம்ம சத்யா ஸ்பெஷல் சாம்பாரில் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கு. இந்த காய்கறி நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நமக்கு மிச்சம் இருக்கிற முருங்கைக்காய், வெண்டைக்காய், தக்காளி சேர்த்து வேக விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதில் சாம்பார் மசாலா, சாம்பார் பவுடர் சேர்க்கணும். சாம்பார் பவுடர் நம்ம இன்ஸ்டன்ட் சாம்பார் பவுடர் சேர்க்கறது இல்லை, நம்ம வீட்டில் ரெடி பண்ணி எடுத்துருக்கிற சாம்பார் பவுடர் தான் சேர்க்கிறேன். அது எப்படின்னு நான் காமிச்சு தரேன். ரொம்ப சிம்பிளாக இருக்குது. பாருங்கள், இந்த காய்கறிகள் நல்லா வெந்திருக்கு. இனி இதில் முருங்கைக்காய், தக்காளி, வெண்டைக்காய் சேர்த்துருக்கு. கூடவே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற பருப்பு, சாம்பார் பருப்பு சேர்த்துக்கோங்க. பருப்பு நீங்கள் சேர்க்கும்போது உங்களுக்கு இந்த அளவுக்கு வேண்டாம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பருப்போட அளவு கம்மி பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி சாம்பாரோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எவ்வளோ கட்டியாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கோங்க. புளி தண்ணி நான் இப்போ இதில் ஊற்றுறேன். பெரிய ஒரு எலும்பிச்சம்பழம் சைஸுக்கு புளி ஊற வச்சுருந்தேன், அது நல்லா கரைய விட்டு அதுவும் இதுக்குள்ளே ஊற்றிருக்கு. இனி இது நல்லா கலக்கி கொதிக்க விட்டுக்கோங்க. நம்ம முதல்ல சேர்த்த வெஜிடபிள்ஸ் எல்லாம், காய்கறி எல்லாம் கொஞ்சம் அதிகமாக வெந்தாலும் சாம்பாருக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ கடைசியாக சேர்த்துருக்கிற தக்காளி, வெண்டைக்காய், முருங்கைக்காய் அது கரெக்டான அளவுக்கு வேக வச்சு எடுக்கிறது தான் நல்லாயிருக்கும். வெண்டைக்காயெல்லாம் கொஞ்சம் வேகிறது கம்மியாக இருந்தால் கூடி டேஸ்டியாக இருக்கும். உப்பு செக் பண்ணி தேவையான அளவுக்கு போட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. அது அங்கே கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம சாம்பார் பொடி, சாம்பார் பவுடர் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு கடாயில் ஊற்றி 2 சின்ன பீஸ் பெருங்காயம் நான் அதுக்குள்ளே போட்டு நல்லா கிறிஸ்பியாக வறுத்தெடுத்து வைக்கிறேன். இது சாம்பார் ரெடி ஆனதுக்கு அப்புறம் பவுடர் பண்ணி லாஸ்ட்டாக சேர்த்து கொடுக்கறதுக்காக தான். இது தனியாக மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. சூடாக இருக்கிற இந்த கடாயில் நமக்கு மிச்ச மசாலா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடர் தான் சேர்த்துருக்கு. 1 நிமிஷம் இதே மாதிரி வறுத்துக்கோங்க. தீ ஆஃப் பண்ணிட்டு தான் செய்யணும். தீ இருந்துச்சுன்னா கருகி போயிடும், மனம் மாறி போயிடும். கொத்தமல்லி பவுடரோட பச்சை மணம் கொஞ்சம் இருக்கணும், ஃபுல்லாக வறுத்தெடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால தான் தீ ஆஃப் பண்ணியிருக்கு. இப்போ நான் சேர்த்துருக்கிறது 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் தான். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். பாதி காஷ்மீரி மிளகாய்த்தூளும் பாதி காரமாக இருக்கிற மிளகாத்தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சாம்பாருக்கு நல்ல கலராக இருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய பவுடர் கூடி சேர்த்துருக்கு.
அதுக்கப்புறம் இது எல்லாமே கொதிச்சுட்டு இருக்கிற சாம்பாருக்குள்ளே சேர்த்துக்கலாம். சாம்பார் ஆகலை, கொதிச்சுட்டு இருக்கிற காய்கறிக்குள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. பாத்திரம் கொஞ்சம் சின்னதாக இருக்கா? நம்ம இது முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிடலாம். சாம்பார் பவுடரும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. சாம்பாருக்கான மசாலா இனி பெருங்காயம் மட்டும்தான் நம்ம சேர்க்க வேண்டியது இருக்குது. மிச்சம் எல்லா மசாலையும் சேர்த்துருக்கு. ஜீரகம் நம்ம இந்த சாம்பாரில் சேர்க்கறது இல்லை. பெருங்காயம் முன்னாடி நம்ம இதுதான் ஃப்ரை பண்ணியிருந்த சின்ன பீஸ் எடுத்துட்டு இதிலிருந்து கொஞ்சம் இதில் நான் பாருங்கள் கட் பண்ணி எடுத்துருக்கு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதனால தான் இது நான் டைரெக்டாக சாம்பாரில் போட்டிருக்கு. சாம்பார் மசாலா காய்கறி எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிறதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் கூட நான் கொதிக்க விடுறேன். மீடியம் லோ ஃப்ளேமில். அதுக்குள்ளே நம்ம சேர்த்துருக்கிற பெருங்காயம் நல்லா அதில் கலந்துடும். நீங்கள் பெருங்காயம் கொஞ்சம் கட்டியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு லாஸ்ட்டு கலக்கி ஊற்றினாலும் போதும். பெருங்காயத்தூளாக இருந்தாலும் லாஸ்ட்டு நீங்கள் அது சேர்த்தாலும் போதும். சாம்பாரில் சேர்க்க வேண்டிய எல்லாமே நம்ம சேர்த்துருக்கு. இப்போது உங்களுக்கு வேணுன்னா கொத்தமல்லி இலை இருக்குது இல்லைங்களா, அது வேணுன்னா இப்போ கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ அது சேர்க்கலை. சாம்பார் பவுடர் நம்ம தண்ணி ஒன்றும் சேர்க்க வேண்டியதில்லை. இதில் நம்ம எல்லாமே சேர்த்துருக்கு. டீ ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்காக 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வெடித்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், கூடவே கொஞ்சம் வரமிளகாய், கருவேப்பிலை. இவ்வளோ மட்டும்தான் தாளிக்கிறதுக்கு சேர்க்கிறேன். டீ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்போ அதோட கலர் போகாமல் இருக்கும். எல்லாமே சேர்த்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சாம்பாருக்குள்ளே ஊற்றிக்கோங்க. சாம்பார் நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிருக்கு. அந்த பாத்திரம் கொஞ்சம் சின்னதாக இருந்தேன். அதுக்கு மேலே நம்ம முன்னாடியே வறுத்தெடுத்து வச்சுருக்கிற பெருங்காயம் பவுடர் பண்ணி சேர்த்துருக்கு. கூடவே 1/4 டீஸ்பூன் இல்லை, ஒரு 2 பிஞ்சு அளவுக்கு வெந்தய பவுடரும் சேர்த்துருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 5 to 10 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஓணம் சத்யா ஸ்பெஷல் சாம்பார் எங்கள் வீட்டில் செய்கிற ஸ்டைல் தான் நான் செஞ்சுருக்கு. ரெடியாக இருக்குது. சத்யான்னு சொல்கிறது நம்ம வாழை இலையில் நிறைய கறியெல்லாம் போட்டு சாதம் போட்டு அது கூட பாயசம், பப்படம், பழம் எல்லாமே இருக்கும். எல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு தான் சத்யான்னு சொல்கிறது. அது ஓணம், விஷு, அதே மாதிரி கல்யாணம், மேரேஜ் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம சத்யா ரெடி பண்ணுறது. நிறைய பேர் சத்யா என்ன அப்படின்னு என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்க அடிக்கடி, அதனால தான் நான் சொல்லியிருக்கேன். சத்யா ஸ்பெஷல் சாம்பார் ரெடியாக இருக்குது. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.